அன்பான மக்களே, நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கு நம்ம செய்ய போறது அம்மா இன்னைக்கு என்ன செய்ய போறாங்கன்னா, காராமணி கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்க இருக்கு. குட் டே ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். டுடே மை மதர் இஸ் மேக்கிங் காராமணி கத்திரிக்காய் குழம்பு கிரேவி. காராமணி in English, this is karamani. In English, we can say cow peas or black-eyed peas. So this, along with brinjal, and here the chopped onion, tomato, and coconut, grinded coconut paste is here. Coriander is here. இப்போ பார்த்தீங்கன்னா காராமணி இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சிருக்காங்க, தேங்காய் அரைச்சி வச்சிருக்காங்க, கொத்தமல்லி இருக்கு. வாங்க போலாம். இப்ப காராமணி கத்திரிக்காய் குழம்பு செய்ய போறாங்க அம்மா. காராமணி கவுப்பி ஆர் பிளாக் ஐடு பீஸ். டேமரின், சோக்டு டேமரின், புளியை கரைச்சின்னு இருக்காங்க. காராமணிய வேக வச்சிட்டு இருக்காங்க. Now the cow peas, black-eyed peas is boiling. காராமணி கத்திரிக்காய் காரக்குழம்பு இதுதான் இன்னைக்கு பண்ண போறாங்க. டுடே திஸ் டிஷ் இஸ் நேம் கால்ட் காராமணி கத்திரிக்காய் ஸ்பைசி கிரேவி with nice masalas. So cow peas, black-eyed peas, whatever you can call, brinjal, spicy gravy, masala spicy gravy, which is very good for health, highly nutrition, good nutrition, nice protein, fiber, everything is there. இதுல பாத்தீங்கன்னா ஃபைபரு, புரோட்டீன் எல்லாம் இருக்குங்க. ரொம்ப சத்தான ஒரு உணவு இது. இந்த காராமணியை உணவுல சேர்த்துக்கங்க. இங்க பாத்தீங்கன்னா தக்காளியை அரைச்சி வச்சிருக்காங்க. Here the tomato also grinded. The tomato paste is ready. காராமணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காராமணிய சுமார் ஒரு 20 மணி நேரமா தண்ணியில ஊற வச்சிருந்தாங்க. இப்ப கொதிக்குது இல்லைங்களா, இத 20 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருந்தாங்க. அததான் இப்ப எடுத்து ஊற வைத்த காராமணிய நல்லா வேக வச்சிட்டு இருக்காங்க. Friends, ladies and gentlemen, one more important thing, this karamani, which is cow peas or black-eyed peas, whatever you can call, the important thing is my mother soaked in the water this cow peas for nearly 20 hours. 20 hours. After the cow peas in water for about 20 hours, now it's taken out, and with more another fresh water she is boiling. So the cow peas is soaked in the water for 20 hours.
வந்திருக்கா? டொமேட்டோ அண்ட் ஆனியன் மிக்ஸ்ட், தக்காளியும் வெங்காயம் இப்போ வேக வைத்த வெந்துகிட்டு இருக்க அந்த காராமணி அதில் வந்து இப்போதான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோவை இதில் கலந்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், the onion and tomato is mixed in the cowpeas. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், ஒரு 3.5 ஸ்பூன் நம்ம வீட்டிலேயே அரைத்து வைத்த மிளகாய்த்தூளை கலந்துருக்காங்க. 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளை கலந்துருக்காங்க. So the 3.5 spoon of chili powder is mixed. The chili powder is made by our homemade chili powder. Salt, உப்பு. So the homemade chili powder is mixed. I will explain how we made our homemade chili powder, and also 1/2 spoon of turmeric powder and 3.5 spoon of homemade chili powder masala is mixed. Salt is mixed. உப்பு கலந்தாச்சு. நம்ம வீட்டிலேயே அரைத்த மிளகாய் தூளை பத்தி வந்து ஏற்கனவே பல காணொலியில சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க இதை பார்க்கலாம். இந்த மிளகாய் தூள்ல பார்த்தீங்கன்னா காய்ந்த மிளகாய், மிளகு, சீரகம், தனியா, தூரம்பருப்பு, கருவேப்பிலை, இது அத்தனையும் வந்து காய வைத்து அதை அரைத்து வச்சிருக்கிறது தான் நம்ம வீட்டிலேயே அரைத்த மசாலா பொடி. ஸோ இதுதான் வந்து நான் வெறும் வந்து மிளகாய் தூள்னு சொல்றேன். சரிங்களா? ஸோ அவர் ஹோம்மேட் சில்லி பவுடர் மசாலா இஸ் அ வெரி ஸ்பெஷல் மசாலா விச் வி மேட் இன் அவர் ஹோம். த ரெசிபி இஸ் dry chilli, pepper, coriander seed, lentils, curry leaves and cumin all together we dried and then made this powder. These are all the bananas for cows in the street. இந்த வாழைப்பழம்லாம் வந்து நேந்திர பழம் நல்லா இருக்கு பாருங்க, மாட்டுக்காக வாங்கி வச்சிருக்கு. கத்திரிக்காயை இப்ப போடுறாங்க, ஊற வைத்த கத்திரிக்காய். ஸோ now the brinjal is mixing. அந்த காராமணி 20 மணி நேரம் ஊற வச்ச காராமணியை நல்லா வேக வைத்து அதுல வந்து இப்ப கத்திரிக்காயை வந்து கலந்துட்டு இருக்காங்க. கத்திரிக்காய் தண்ணியை பாருங்க. ஸோ திஸ் இஸ் த வாட்டர் ஃப்ரம் த brinjal. The brinjal nicely washed and soaked in water for about 1 hour, and now it mixed in a boiling cowpeas மசாலா. இப்ப காட்டுங்க. தக்காளி அரைத்து வைத்த தக்காளியை இப்ப கலக்குறாங்க. The grinded tomato also, the chopped tomato already mixed, but the grinded tomato paste is mixed now. Some water is mixing. காராமணி கத்திரிக்காய் காரக்குழம்பு இல்ல மசாலா குழம்பு, எப்படி வேணாலும் சொல்லலாம். சுவையான காராமணி கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்குங்க மக்களே. நல்ல கிராமத்து சுவையில
கொஞ்சம் உப்பு போடணுமா? Little bit more salt is needed, my mother is saying. Already the salt is mixed, but she tasted, so she is an expert. அவங்க வந்து நல்லா ஒரு கை தேர்ந்தவங்க, அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உப்பு கொஞ்சம் கலந்துருக்காங்க. So the important thing, once again, you have to soak in the water the cow peas or black-eyed peas about 20 hours before cooking, and then after that you have to boil nicely and then mix all these masalas. And this is highly protein, good fiber, highly nutrition. You can also check in Google what is the power, the benefits of Karamani cowpeas beans. அதாவது மக்களே, இதுல வந்து நல்ல புரத சத்து, நார் சத்து எல்லாம் இருக்குன்றாங்க. ரொம்ப சத்துள்ள ஒரு காராமணி. இதுல மேற்கொண்டு என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நீங்க கூகுள்ல கூட போயிட்டு பார்த்துக்கலாம். கொத்தமல்லி, coriander is mixed. கரெக்டா இருக்கா? தேங்காவா போடு. The grinded coconut paste is mixing. Now it's mixed. Coconut paste, தேங்காயை அரைத்து வைத்த தேங்காயை கலந்துட்டாங்க. இப்ப புளி தண்ணி, the tamarind water is mixed. புளியை கரைச்சி வச்ச அந்த தண்ணியை வந்து கலந்துருக்காங்க. கரெக்டா இருக்குங்களா? காராமணி கத்திரிக்காய் காரக்குழம்பு நல்லா கமகமன் இருக்கு, ரெடி ஆயிட்டு இருக்கு. கவ் பீஸ், பிளாக் ஐடு பீஸ், காராமணி, brinjal, masala, spicy gravy is getting ready. The smell is, the aroma is very nice.
இப்ப தாளிக்க போறாங்க. This is another process now. ஒரு கப்பு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. 2வது கப்பு 1.5 கப்பு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. About 1.5 small cup of oil now boiling. Mustard, கடுகு போட்டிருக்காங்க. மஸ்டர்ட், You see the process? பாருங்க மக்களே, முதல்ல நல்லா வேக வச்சாங்க. இப்ப கடுகை வந்து ஒரு 1.5 கப்பு எண்ணெயில நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி தாளிச்சு அதுல வந்து இப்ப நம்ம அந்த காராமணி கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணாங்களோ அதை வந்து அப்படியே தூக்கி அதுல கலந்துருக்காங்க. So the cowpeas, black-eyed peas, which is karamani, brinjal, kathirikai, spicy gravy, masala spicy gravy along with all the masalas you saw already, which is nicely boiled before and after with a 1.5 cup of oil, nicely boiled along with the mustard, and my mother is mixed completely together. So you saw already the process. You watched, isn't it? So this way you can cook the karamani, kathirikai, karakuழம்பு, masala karakuழம்பு. You can say also in Tamil. The people who not understand Tamil, you can say karamani, kathirikai, karakuழம்பு. Karamani, cow peas, black-eyed peas, brinjal, spicy masala gravy. Now the tamarind sauce is mixing. புளி தண்ணி கொஞ்சம் வச்சிருந்தாங்க, அதையும் கலந்துட்டாங்க. புளியை காட்டுங்க. புளியை வடிகட்டி எடுத்துட்டாங்க. மக்களே, இந்த மாதிரி அற்புதமான உணவு வகைகள்லாம் அம்மா வந்து செய்யும் போது உங்களுக்கு அப்பப்போ இந்த காணொலியை வந்து எடுத்து போடுவோம், முயற்சி பண்ணுவோம். நீங்க வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை, கமெண்ட்லயும் கொடுங்க எப்படி இருக்குன்னு. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் மேலும் மேலும் வளர்றதுக்கு வந்து உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் வந்து ஊக்கப்படுத்தணும்.
சரிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் வந்து நம்ம சேனல்ல வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். So dear friends, ladies and gentlemen, thanks for watching our channel. Please keep watch our channel and please share these videos to your friends and families and please subscribe our channel and please also write the comment. What do you think about this delicious food which we cook? My mother is very happy that you are all watching our channel and your support is very important for us. It will encourage us to do more videos. Thank you very very much and thank you all whoever watched so far all our videos. Thank you. மக்களே, நண்பர்களே, காராமணி கத்திரிக்காய் மசாலா காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதாங்க. ரொம்ப நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், the காராமணி கத்திரிக்காய் காரக்குழம்பு spicy gravy is ready. The cowpeas or black-eyed peas brinjal masala spicy gravy is ready. Say thanks to everybody. அம்மா வந்து எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லணும்னு சொல்றாங்க. பேசுமா? இங்க பாருங்க. என்ன சொல்ற? உன்னை பார்த்து பேசுவா? கிட்ட வச்சு நீங்க பாரு பேசுங்க. இங்க பாருங்க. பேசுங்க. It's a wireless mic, so my mother is confusing now. Hello. அதனால அம்மாக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஹலோ. பேசுங்க. இங்க பாருங்க. பேசுங்க. ஹலோ. காராமணி கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சு சாப்பிடுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். So hope you all understand what she said. She said thanks to everybody. அது மாதிரி காராமணி கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க அம்மா. அவங்க உடம்பு சரியில்லை. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு அவசரம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கங்க. கூட்டு பிரார்த்தனை. அவங்களுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, நிறைய மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ மை மதர் இஸ் அ ஹார்ட் பேஷண்ட். ஸோ ப்ளீஸ் ஆல் டுகெதர் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை மதர் ஸோ தட் ஷி வில் ரிகவர் சூன் ஃப்ரம் ஹர் ப்ராப்ளம்ஸ். என்னம்மா, எல்லாரையும் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி சொல்லிட்டேன் உங்களுக்கு அவசரம். பயங்கரமா தலைவலிக்குது. தலைவலிக்குது பயங்கரமா வலி. வேற என்ன ஆகுது? ஹார்ட் பேஷண்ட் ஒன்றும் முடியல. வயசு வேற ஆயிடுச்சு. முடியல. எல்லாம் சரியாயிடும். மக்கள்லாம் வந்து உங்களுக்காக பாக்குறவங்க எல்லாம் வந்து உங்களுக்காக வந்து வேண்டிக்கிறாங்க. அதனால சரியாயிடும். சரிங்களா? ஒரு ஆயா இருக்காங்க. ரொம்ப நன்றி மக்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.